ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன எதை பற்றி வீடியோனா, முக்கியமாக கல் அடிக்கிறது எப்படி, இந்த தண்ணிக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி கல் அடிக்கிறது, இதை பற்றி நீங்கள் போடல, எல்லாமே வேலை செய்கிற வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து கல் அடிச்சுட்டு நம்ம எப்படி க்யூரிங் பண்ணுறோன்றது போல் தான் இந்த வீடியோ. வாட்டர் பிளாட்ஃபார்மை வச்சு எப்படி கல் அடிக்கிறோம், எப்படி க்யூரிங் பண்ணுறோங்க அப்படின்றத வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இன்றைக்கி அடித்தது கல். இது நம்மளது வந்து ஃபேன் மிக்சர் தான். ஃபேன் மிக்சரில் மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் கல். பாருங்கள், இப்போ தான் கல் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றாங்க. மதிய சாப்பாடு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, கரண்ட்டு போயிட்டதுனால லேட் ஆகிடுச்சு. இது வந்து எங்களுது இந்த களம் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 2 களம் எக்ஸ்ட்ரா ஒரு களம் போட்டிருக்கோம் பக்கத்தில். இது வந்து உங்களுக்கு 68 அடி லென்த்து. அப்புறமா இது 16 அடி ஒரு களம். இன்னதாட்டுக்கிறது 12 அடி. 3 லைன் வரும், இது 4 லைன் வரும். இது கல் அடிச்சுட்டு இது வந்து 4 லைனு. இப்போ தான் கல் அடித்து முடிச்சிருக்காங்க. பாருங்கள், இல்லை அடித்த உடனே மேலே ஏறி நடக்கலாம், அந்த அளவுக்கு கல் குவாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி கல் அடிச்சுட்டு இது வந்து நேற்று அடித்த கல். இது தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், இது வந்து 3 லைனு. இது இந்த மாதிரி தண்ணி ரப்பிடணும். இது வந்து நேற்று ரப்பா விட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் தண்ணி இப்போ கொஞ்சம் பைப்பு லீக் ஆகிறதுனால உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளது அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி. இதில் வந்து கேட் வேலை ஓப்பன் பண்ணிவிட்டு மோட்டரை போட்டு விட்டோங்கன்னா, எந்த தண்ணி வேண்டாமோ அதில் கேட் வேலை ஓப்பன் பண்ணிட்டு மோட்டரை போட்டோங்கன்னா பக்கத்து தொட்டிக்கு தண்ணி போயிடும். இதே இப்போ நாளைக்கு காலையில் இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வந்து அந்த தொட்டியில் மாற்றி விட்ருவோம். பாருங்கள், இப்படி தான் க்யூரிங் பண்ணுறோம். இது ரப்பா தண்ணி எடுத்து மாற்றி விட்டால் முடிஞ்சுது. இது வந்து இங்கே 2 களம். ஃபஸ்ட்டு வந்து இது 2 களம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 களம் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை செய்ய முடியும். இதே 3 களமாக இருந்தால் டெய்லியும் வேலை செய்யலாம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு களம் போட்டிருக்கோம். பாருங்கள், பக்கத்தில் இந்த இது ஒட்டி இடம் இல்லாததுனால இந்த பக்கம் தனியாக போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் மிக்சர் வச்சுருக்கேன். அந்த மிக்சரில் அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால இங்கே ஒரு மிக்சர் தனியாக வச்சுட்டுங்க. இதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட அங்கேருந்து இதிலே தள்ளிட்டு வந்து இந்த இடத்த மெட்டீரியல் கொட்டிக்குவோம். இதில் ஒரு களம் இங்கே வந்து கல் அடிக்குவாங்க. இது வந்து முந்தானத்தை அடித்த கல். இது வந்து 5 லைனு. முக்கியமாக 5 லைன் அடிக்கிறதா இருந்தால் 20 அடி அகலம் வேணும். இது 21 அடி அகலம் வச்சுருக்கேன். இது வந்து லென்த்து வந்து 70 அடி. 70க்கு 21 அடி அகலம் வச்சுருக்கேன். இது ஒரே களம். இங்கே பூரா கல் ஃபுல்லாக எடுத்து இங்கே அடுக்கிறதுக்கு. பாருங்கள், கல் ஃபுல்லாக எடுத்து இந்த பக்கம் 2 பக்கம் அடுக்கலாம். தண்ணி விட்டுருக்கோம். முக்கியமாக தண்ணி விட்டால் கலர் ஆயிருமா அப்படின்றாங்க. இந்த தண்ணியவே எடுத்து யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கம்பெனி. தண்ணி ரப்பாக இருக்குது பாருங்கள். தண்ணி வாட்டர் க்யூரிங்கோடு சேர்த்து வீடியோ கேட்குறீங்க இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ. ரப்பாக தண்ணி ரப்பிடுறது நல்லது. இது வந்து இந்த பக்கம் இது வாட்டர் இருக்கிறதுனால இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி மட்டும் கல் மட்டும் இருக்குது. அந்த பக்கம் கல் கொஞ்சம் கீழே இருக்கும். இன்னும் தண்ணி விடலாம். இவ்வளோ விட்டாவே ஊறிக்குது. இதான் இந்த ஆட்டம் நம்மளது பிளையாஸ் கம்பெனி. பிளையாஸ் உங்களுக்கு சிமெண்ட் செங்கல் கம்பெனி இந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்குது நம்மளுக்கு.